Hello and welcome to your Unlearning Space. இன்னைக்கு எக்கனாமிக் சர்வே 2025-26 சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ரூரல் டெவலப்மெண்ட். ரூரல் டெவலப்மெண்ட்டில் பர்டிகுலர்லி எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பாவர்ட்டி ரிடக்ஷன், நேரோவிங் இன்இக்வாலிட்டிஸ், தென் இம்ப்ரூவ்டு அக்சஸ் டு பேசிக் சர்வீசஸ் டு தி பீப்புள். இந்த மூணையும் நம்மளால் பண்ண முடிஞ்சதுண்டா வி குட் அச்சீவ் சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா பிரயாஸ், சப்கா விஸ்வாஸ் அப்படின்றாங்க. இப்படி நம்ம இந்த ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பாவர்ட்டி ரிடக்ஷனோ இன்இக்வாலிட்டியோ பேசிக் சர்வீசஸோ கொடுக்குறப்ப தான் வந்துட்டு ஒரு கண்ட்ரியினுடைய க்ரௌத் அப்படிங்கிறது நடக்குது. இந்த எக்கனாமிக் சர்வேல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ரூரல் எக்கனாமியில் கொடுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுன்றாங்க. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா மட்டும்தான் இன் ரூரல் எக்கனாமியில் வந்துட்டு சோசியல் மொபிலிட்டி நடக்குது அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி சப்போஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் சோசியல் மொபிலிட்டி. சோசியல் மொபிலிட்டி அப்படிங்கிற வந்துட்டு சொசைட்டியில் ஒரு பொருளாதார நிலைமையிலையோ இட் கேன் பி எனி திங் ஃபேக்டர்ஸ் லைக் ஹெல்த்து, எஜுகேஷன், டெக்னாலஜி, ஒர்க், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் சமூகத்தில் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டஸில் இருந்துட்டு அடுத்த ஸ்டேட்டஸ்க்கு போகிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சோசியல் மொபிலிட்டின்றோம். அந்த சோசியல் மொபிலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்வே ரெண்டு விஷயங்களை இண்டிகேட் பண்ணுது. ஒன்று என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா இன்டர் ஜெனரேஷனல் மொபிலிட்டி, இன்னொன்று இன்ட்ரா ஜென்ரேஷன் மொபிலிட்டி. அதாவது சோசியல் ஸ்டேட்டஸில் ஒரு பர்டிகுலர் பொசிஷன்லேருந்துட்டு லோவர் ஸ்டேஜில் இருந்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க ஜென்ரேஷன்லேயே அவங்க வாழ்நாள்லேயே போயிட்டாங்க அப்படின்னா இன்ட்ரா ஜென்ரேஷன் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சர்வே சொல்லுது. அடுத்த ஜென்ரேஷன்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா இதை இன்டர் ஜென்ரேஷன் மொபிலிட்டின்னு சொல்லுது. இந்த மொபிலிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அச்சீவிங் தி வெரி பேசிக் சோசியல் நீட் ஆஃப் ரூரல் சொசைட்டி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரூரலில் இந்த சர்வே ப்ராக்ரஸ் எப்படி நடந்திருக்கு அஸ் ஃபார் அஸ் பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இதில் டேட்டா நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா வேர்ல்டு பேங்கோட டேட்டாவை எடுத்துக்கிறோம். வேர்ல்டு பேங்கினுடைய இன்டர்நேஷ்னல் பாவர்ட்டி லைன் டேட்டாவை எடுத்துக்கிறாங்க. அஸ் பர் வேர்ல்டு பேங்க் இன்டர்நேஷ்னல் லெவல் பாவர்ட்டி லைனில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா பெர் டே $3 ஒரு $3 கூட பர்ச்சேசிங் பவரில் $3 ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அவரை பாவர்ட்டியில் இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அந்த கிரிட்டீரியா பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பாவர்ட்டி ரேட் அப்படிங்கிறது 5.3% இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு பேங்க் சொல்லுது. இதை தாண்டி வேர்ல்டு பேங்க் இன்ட்ரடியூஸ்ட் அனதர் பெராமீட்டர் கால்டு வேர்ல்டு பேங்க் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஜஸ்ட் மானிட்ரி திங்ஸ் கிடையாது. இது ஒரு லிவிங் கண்டிஷன், எப்படி ஒரு சராசரி மனுஷனுடைய லிவிங் கண்டிஷன் எப்படி இருக்கிறது அதை பொறுத்து அந்த பெராமீட்டர்ஸை வச்சு தான் இந்த பாவர்ட்டியை மெஷர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இன் இந்தியான்றது 15.5% இருக்குது அப்படின்னு சொல்லுது. இவங்க எந்த டேட்டாவை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டினுடைய நீத்தி ஆயோக் அமைப்பு வெளியிடக்கூடிய மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் டேட்டாவை எடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்மளுடைய நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணக்கூடிய மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது மேஜராக ஒரு 3 தீம் இருக்குது. ஹெல்த், எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அந்த 3ல் பார்த்தீங்கன்னா there are 12 parameters பாருங்கள். நியூட்ரிஷன், சைல்டு அடாலசென்ட் மொர்டாலிட்டி, மெட்டர்னல் ஹெல்த், இது எல்லாமே ஹெல்த்தில் வருது. தென் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் ஸ்கூலிங், ஸ்கூல் அட்டெண்டன்ஸ், இது எல்லாமே எஜுகேஷனில் வருது. தென் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் பார்த்தீங்கன்னா குக்கிங் ஃபியூவல், சானிடேஷன், ட்ரிங்கிங் வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, ஹவுஸ், அசெட், பேங்க் அக்கௌண்ட்ஸ், இது எல்லாமே யூபிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸும் கூட. ஸோ ஹெல்த், எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு 3 தீம்ஸில் 12 பெராமீட்டர்ஸில் நம்மளுடைய நேஷ்னல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் இருக்குது. இந்த டேட்டாவை எடுத்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு பேங்க் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ வேர்ல்டு பேங்க் என்னென்ன டைமென்ஷன்லாம் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். மானிட்ரி டைமென்ஷன், எஜுகேஷன், ஆக்சஸ் டு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சரி, இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 இயர் ஒரு டிகேடில் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு உங்களால் பார்க்க முடியும். இந்தியாவில் ப்ராமினெண்ட்டான ஸ்டேட்டில் எல்லாமே பாவர்ட்டின்றது டபுள் டிஜிட்டில் இருந்திருக்கு, ஈவன் இன் தி சதரன் ஸ்டேட்ஸ். பாருங்கள், இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 12% 2015-16, ஆந்திராவில் 11%,
அதேமாதிரி மகாராஷ்டிராவில் 14%. ஸோ ஆல்மோஸ்ட் பீமார் ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 36%, 37%லாம் இருக்குது பாருங்கள். பீகாரில் 51% இருக்குது. ஸோ இந்த 10 இயர்ஸில் சேஞ்சஸ் நடந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்டையர் சதர்ன் ஸ்டேட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்துருச்சு. இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 1.4%, பக்கத்துக்கு ஆந்திரா, மகாராஷ்டிரா எல்லாமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5%க்குள்ளே தான் இருக்குது. பீமார் ஸ்டேட்ஸ்னு சொல்லக்கூடிய பீகாரில் ஜாஸ்தியாக இருக்குது 26%, மத்திய பிரதேஷ் 15%, ராஜஸ்தான் 10%, யூபி உத்தரப்பிரதேஷ் 17%. என்டையர் அந்த சென்ட்ரல் பெல்ட்டு அஸ் வெல் அஸ் ஈஸ்டர்ன் பெல்ட்டில் மட்டும்தான் வந்துட்டு பாவர்ட்டி அப்படிங்கிறது இன்னும் டபுள் டிஜிட்டில் இருக்குது, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டின்றது. சரி, இந்த பாவர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட்டும், நாட் ஓன்லி இந்தியன் கவர்மெண்ட், ஒவ்வொரு கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தாலும் கேரளாவில் பாவர்ட்டி இராடிகேஷன் மாடல்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஒரு ப்ராமினெண்ட்டான ஒன்றா இருக்குது. தி இன்ட்ரடியூஸ்ட் த கான்செப்ட் கால் குடும்பஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறாங்க. இட் இஸ் லைக் அ ஃப்ளாக்ஷிப் இனிஷியேட்டிவ் ஆஃப் கேரளா கவர்மெண்ட். அதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுடைய பாவர்ட்டி எராடிகேஷன் டெக்னிக்கே வந்துட்டு ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸை வச்சுக்கிட்டு இனிஷியலாக பீப்புளுக்கு எசென்ஷியல் டாக்குமெண்ட்ஸை முதல்ல கொடுத்துருந்துருக்குறாங்க. பேசிக் எசென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் லைக் ஆதார், ரேஷன் கார்டு, யூனிக் டிசபிலிட்டி ஐடி ஃபார் டிசேபிள்டு பீப்புள், அதே மாதிரி எலக்டோரல் ஐடி கார்டு, இதெல்லாமே இனிஷியலாக பேசிக் சர்வீஸை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி சர்வீஸை கொடுக்குறாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ், சோசியல் செக்யூரிட்டி டு தி பர்சன்ஸ், ஓல்டேஜ் பர்சன்ஸ், அதே மாதிரி டிசேபிள்டு பர்சன்ஸ், இவங்களாம் சோசியல் செக்யூரிட்டி கொடுக்குறது. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கவர்மெண்ட்டோட சர்வீசஸ் அவங்களுக்கு போய் ரீச் ஆயிருக்கான்றதையும் நோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த குடும்பஸ்ரீன்ற இனிஷியேட்டிவ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி மானிட்டரிங் சர்வீஸும் பண்ணியிருக்கிறாங்க. இதை தாண்டி சர்வீஸ் ப்ரொவைடராகவும் வேலை செஞ்சுருந்துருக்குறாங்க. ஆன் தி சேம் லைன் யூனியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சமவேஷி அஜீவிகா யோஜனா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சமவேசி அஜீவிகா யோஜனா ப்ரோக்ராம்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அண்டர் தி அம்பர்லா ப்ரோக்ராம். இந்தியாவினுடைய ஃப்ளாக்ஷிப் இனிஷியேட்டிவ் ஆஃப் பாவர்ட்டி இராடிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தீனதயாள் அந்தியோதய யோஜனா, நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், அதுக்கு கீழே தான் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இட் ஃபாலோஸ் தி கிராஜுவல் அப்ரோச்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். குடும்பஸ்ரீ இனிஷியேட்டிவில் இனிஷியலாக பேசிக் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பேசிக் ஹெல்த் ஃபெசிலிட்டி கொடுக்குறதா இருக்கட்டும், லோக்கலில் பார்த்தீங்கன்னா என்ன ஹெல்த் அவங்களுக்கு இருக்குது, ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது, எஜுகேஷன் எப்படி இருக்குது, ஃபுட் செக்யூரிட்டி எப்படி இருக்குன்றதெல்லாம் வந்துட்டு அவங்க நோட் பண்ணியிருந்துருக்கிறாங்க. இந்த சேம் கிராஜுவல் அப்ரோச் தான் சமவேசி அஜீவிகா யோஜனா ப்ரோக்ராம்லையும் ஃபாலோ பண்ணுறதா சர்வே சொல்லுது. இந்த சர்வேயில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சோசியல் சர்வீஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது வந்துட்டு கிராஜுவலாக போத் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்னமெண்ட்ஸும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிருக்கிறாங்க. இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி கம்பைனட் எக்ஸ்பெண்டிச்சராக போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அரவுண்டு 11 to 12 lakh crore வந்துட்டு சோசியல் சர்வீஸ் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 5 year 2022லேருந்து 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் சர்வீஸ் எக்ஸ்பெண்டிச்சர் பர்டிகுலர்லி ஹெல்த்தாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும் வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எஜுகேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் பிரகாரம் 11% இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு. இதை தாண்டி ஹெல்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் வந்துட்டு 8% இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஜென்ரலாகவே சோசியல் சர்வீஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு லாஸ்ட் 5 year காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்ன்றது 12%ல் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கவர்மெண்ட்ஸும் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க சோசியல் சர்வீசஸ்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுடைய எக்ஸ்பெண்டிச்சரை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அஸ்பாரஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எஜுகேஷன் அப்படிங்கிறது அதே மாதிரி ஹெல்த் ரெண்டையுமே நம்ம பார்க்குறோம் ஜிடிபியோட கம்பேர் பண்ணுறப்போ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் பார்த்தீங்கன்னா ஜிடிபியில் வந்துட்டு அரௌண்ட் 1.8% ஸ்பெண்ட் பண்ணுறோம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 2.7% ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஓவரால் ஜிடிபியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சோசியல் சர்வீஸ் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா 7.9% ஸ்பெண்ட் பண்ணுறோம். இது நம்மளால் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் க்ரோத் அப்படிங்கிறது வந்துட்டு 2024லேருந்து நம்மளால் பார்க்க முடியுது. 7.0%லேருந்து 7.9% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா வந்துட்டு பாவர்ட்டி விஷயங்கள், பாவர்ட்டியில் என்ன மாதிரி ப்ராக்ரஸ், பாவர்ட்டி ரிடக்ஷனில் என்ன ப்ராக்ரஸ் நடந்திருக்குன்றதை பார்த்துருக்குறோம். இப்போது ரூரல் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் அண்டு சென்டிமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றதை பற்றி நபார்டு ஒரு சர்வே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரூரல் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் சர்வே நவம்பர் 2025.
அந்த சர்வேவில் வந்துட்டு ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூரல் எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பூஸ்ட் ஆகிருக்குன்றாங்க. பர்டிகுலர்லி ஹை இன்கம் க்ரோத்தாக இருக்கட்டும், ரூரல் பீப்புளில் வந்துட்டு ரைசிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குன்றாங்க. ஃபார்மல் கிரெடிட் அக்சஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு இருக்கிறாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷன் லோவாக இருக்குது, பெட்டர் லோன் ரீபேமெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா போத் ரியல் அக்ரிகல்ச்சர் அஸ் வெல் அஸ் ரியல் அக்ரிகல்ச்சரல் அஸ் வெல் அஸ் நான் அக்ரிகல்ச்சர் வேஜஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றாங்க. ஃபார்ம் கிரெடிட் வந்துட்டு பெட்டராக கிடைக்குதுன்றாங்க. ஹெல்தி ரிசர்வாயர் லெவல் இதெல்லாம் நல்லா இருக்கிறதுனால தான் நம்ம இதுக்கு முன்னாடி நான் சொன்ன நபார்டு இண்டிகேட் பண்ண பெராமீட்டர்ஸ்லாம் பெட்டராக இருக்குன்றது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. நெக்ஸ்ட், இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜி என்ஆர்இஜியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக யூனியன் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ்டு விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்துருக்கிறாங்க. இப்போது இந்த ரெண்டு ஸ்கீமுக்கான டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். எம்ஜி என்ஆர்இஜிஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரூரல் அன்எம்ப்ளாய்டு பீப்புளுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் 100 days வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறது. இப்போ இந்த விக்ஷித் பாரத் இனிஷியேட்டிவில் பார்த்தீங்கன்னா 125 நாள் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறோம் பெர் ஹவுஸ் ஹோல்டுக்கு. இதுக்கு முன்னாடி இந்த எம்ஜி என்ஆர்இஜிஏல பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கு அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்கேட்டர்டாக இருக்கும், மல்டிபிள் கேட்டகரியில் ஒர்க் எடுத்துப்பாங்க, அது வந்துட்டு லிமிட்டடாலாம் கிடையாது. பட் இந்த விக்ஷித் பாரத் ஜிராம்ஜியில் 4 ப்ரையாரிட்டி ஏரியாஸ் சொல்லியிருந்துருக்கிறாங்க. வாட்டர் செக்யூரிட்டி, ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லைவ்லிஹுட், கிளைமேட் ரெசிலியன்ஸ், இந்த 4ல் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதை தாண்டி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அன்ஸ்கில்டு லேபருக்கு நீங்கள் வேலை கொடுக்கறது தவறுனா இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வேஜ் காஸ்ட் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அன்எம்ப்ளாய்டு அலவன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் பியர் பண்ணிக்கும். இப்போது இந்த ஸ்கீமனுடைய ஃபண்டிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு, அன்எம்ப்ளாய்டு அலவன்ஸ் மட்டும்தான் ஸ்டேட் கொடுத்துட்டு இருந்துச்சு, மற்றபடி வேஜ் காஸ்ட் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்போ ஃபண்டிங் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருந்துருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 60:40 அப்படிங்கிறது வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட்ஸ்லையும், ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ்னு சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 90:10 ரேஷியோவில் யூனியன் கவர்மெண்ட் 90% ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் 10% பே பண்ண போகிறாங்க. இதை தாண்டி இந்த எம்ஜிஎன்ஆர்இஜியில் பார்த்தீங்கன்னா பாஸ் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி எக்ஸ்பிளிசிட்டாக இல்லை. ஏன்னா எப்போ இந்த ஒர்க்கை நிப்பாட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒரு வருஷத்தில் இது சொல்லப்போனால் வந்துட்டு எப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையோ அப்போ தான் கொடுக்கணும்னு இருந்திருக்கும். பட் இன் ரீசெண்ட் டைமில் இது இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட 2005-06 நம்மளால் ஒரு விஷயத்தை நோட் பண்ண முடியுது. ரூரல் வேஜஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அதே நேரத்தில் ரூரலில் வந்துட்டு லேபர் கிடைக்க மாட்டேங்குதுன்ற கம்ப்ளைண்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ரூரல் ஏரியாவில். இப்போ அதை சரி பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 60 days பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் வந்து எக்ஸிக்யூட் பண்ண தேவையில்லை. அந்த 60 days எந்த டைம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு ஃபினான்ஷியலையும் மென்ஷன் பண்ணி ஆகணும், ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இண்டிகேட் பண்ணி ஆகணும். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்துட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் டிமாண்ட் பேஸ்ட் ஃபண்டிங்காக இருந்துச்சு எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸை பொறுத்தளவில். இப்போ விக்ஷித் பாரத் ஜிராம்ஜியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ப்ரிடிக்டபிள் ஃபண்டிங்காக தான் இருக்குது, பட்ஜெட்லேயே கிளியராக மென்ஷன் பண்ணிடுறாங்க. இதில் பாருங்கள் விக்ஷித் பாரத் கிராம் ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டிங் பேட்டர்ன்றது இங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ நார்த் ஈஸ்டர்ன் அஸ் வெல் அஸ் ஹிமாலயன் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 90% சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க, 10% ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதர் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா 60% சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுது, ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 40% ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. யூனியன் டெரிட்டரிஸ் வித்தவுட் லெஜிஸ்லேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 100% சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஸ்பெண்ட் பண்ணிடுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அஸ் யூஷுவல் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே வந்துட்டு அன்எம்ப்ளாய்டு அலவன்ஸோ இல்லாட்டி டிலே காம்பன்சேஷன் சேலரி நீங்கள் டிலேவாக கொடுக்குறீங்கன்னாலும் அது ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டு யார் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்துருக்குறாங்க. நெக்ஸ்ட், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டெக்னாலஜி வந்துட்டு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அஸ் ஃபார் அஸ் ரூரல் ஏரியாவில். இப்போ இதுக்காக ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸ்வமித்வா ஸ்கீம் நார்மலி நமக்கு தெரியும் ரூரல் ஏரியாவில் எல்லாருக்கும் வீடு வச்சுருந்துருப்பாங்க, பட் அந்த வீட்டுக்கு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் வச்சுருந்துருப்பாங்களா இருந்திருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈவன் அக்ரிகல்ச்சர் டைமில் அவங்களுக்கு அந்த இன்புட் காஸ்ட்டுக்கு தேவையான பணம்ன்றது வந்துட்டு அவங்ககிட்ட இல்லை அப்படின்ட்டா லீகலாக
ஒரு பேங்கிங் செக்டாரை அணுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்வமித்வா ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அட்லீஸ்ட் மினிமம் ரூரல் பீப்புள் வந்துட்டு அவங்களோட ரெசிடென்ஷியல் ஏரியாலேயாவது லீகல் டாக்குமெண்ட் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்வமித்வா ஸ்கீம்ன்றது கொண்டு வந்துருக்கிறோம். இந்த ஸ்வமித்வா ஸ்கீம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அப்பாடி அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரவைஸ்டு டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் யூஸிங் ட்ரோன் டெக்னாலஜி. இது மூலமாக ரூரல் ப்ராப்பர்ட்டியை முதல்ல மேப்பிங் பண்ணுறாங்க. அது மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு ஓனர்ஷிப் கார்டு அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இந்தியாவில் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா மோர் தென் 3.2 லேக் வில்லேஜஸ்க்கு வந்துட்டு இந்த ஸ்வமித்துவா மூலமாக அசஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. இந்த ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய லேண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெசிடென்ஷியல் லேண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் லேண்ட்ஸை இதில் மோர் தென் 1.6 லேக் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி கார்டு இப்போ வரைக்கும் இஷ்யூ பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ இது மூலமாக கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு என்ன தெரியும்னா, ஒரு பக்கம் ரூரல் பீப்புளுக்கு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கிடைக்குது. இதை தாண்டி ரூரலில் இருக்கக்கூடிய லேண்ட் டிஸ்பியூட் அப்படிங்கிறது வந்துட்டு குறையுது. பேங்கிங் அக்சஸ் வந்து தாராளமாக அவங்களால பண்ண முடியுது. பேங்க் அக்சஸ், பேங்க் கிரெடிட் அவங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் கிடையாது, அந்த ஏரியாவில் அவங்க லேண்டு வந்துட்டு வச்சுருந்துருப்பாங்க. பட் அது லீகலாக அவங்க பேரில் வந்துட்ட பிறகு தான் அவங்களால ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை அக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎம் கிசான் மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் அவங்களால அக்சஸ் பண்ண முடியும். இதுக்காக அந்த ஸ்கீம் வந்துட்டு பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமோ ட்ரோன் தீதி ஸ்கீம். ஸோ இதில் வந்து ரூரலில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்துட்டு ஸ்கில்லிங் கொடுக்குறது. பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் அஸ் வெல் அஸ் லேண்ட் மேப்பிங் டாஸ்க்கு வந்துட்டு இந்த நமோ தீதி ஸ்கீம் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த ஸ்வமித்துவாவோடைய இன்டகிரேட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்கீமை இன்டகிரேட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் இது சம்மந்தமான ஸ்கீம் இது மட்டும்தான் இருக்காண்டா கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ப்ரோக்ராம் இனிஷியலாக கொண்டு வந்திருந்தாங்க. திரும்ப 2008 பிரகாரம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா லேண்ட் ரெக்கார்ட்ஸ் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி யூனியன் கவர்மெண்ட், இந்த பர்டிகுலர் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக யூனியன் கவர்மெண்ட் தான் சப்போர்ட் பண்ணுது. ஏன் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு எந்த ஒரு ப்ரோக்ராம் பிளான் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா லேண்டு அப்படிங்கிறது வந்துட்டு, ஏன்னா இப்போ வரைக்கும் எந்த ஒரு ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் லேண்ட் அக்யூசிஷன்றது பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. அதனால இந்த பர்டிகுலர் ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னா 100% யூனியன் கவர்மெண்ட் தான் ஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99% ஆஃப் தி லேண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்கீம் வந்து ரீசெண்டாக 2024 கேட்ட ஒரு சிவில் சர்வீசஸ் கொஷின், ப்ரிலிம்ஸ் கொஷின். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரிசோர்ஸஸ், ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியில் பண்ணுறாங்க அந்த ஸ்கீமை. இதை கம்ப்ளீட்டாக போத் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா லைக் தாலுக்கா ஆஃபீஸ், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாமே டிஜிட்டலைசேஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த பர்டிகுலர் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேண்டுக்கும் யூனிக் லேண்ட் பார்சல் நம்பர்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பூ ஆதார் அப்படின்றாங்க. அப்படி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி வரைக்கும் 36 கோடி லேண்டுக்கு இது வரைக்கும் கொடுத்து முடிச்சிருந்துருக்குறாங்க. அடுத்து ரூரல் ஏரியாவில் இன்னொரு பிரச்சனை என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவங்க லேண்ட் வச்சுருக்கிறாங்கன்னா சில நேரங்களில் அனிமல் இன்ட்ரூஷன் ப்ராப்ளம், எய்தர் இது வந்துட்டு ஃபாரஸ்ட் அனிமலாக இருக்கலாம், அனிமல் இன்ட்ரூஷன் ப்ராப்ளமாக இருந்திருக்கலாம். மற்ற இதை தாண்டி சின்ன சின்ன இன்புட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ரூரல் டெக்னாலஜி ஆக்ஷன் குரூப் ஸ்மார்ட் வில்லேஜ் சென்டர் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ரூரல் டெக்னாலஜி ஆக்ஷன் குரூப் ஸ்மார்ட் வில்லேஜ் சென்டர் அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் லுக் லைக் ஒரு சயின்ஸ் ஹப்பு மாதிரி வேலை செய்யுது. ஒவ்வொரு ரூரல் ஏரியாலையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு தேவையான டெக்னாலஜி சம்மந்தமான விஷயங்களை கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் மானிட்டரிங்காக இருக்கட்டும், இதை தாண்டி வந்துட்டு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், ஈவன் வந்துட்டு ஃபின்டெக் ஆப் அவங்களுக்கு தேவையான ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கொடுக்குறதா இருக்கலாம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு எலக்ட்ரானிக் மெடிக்கல் ரெக்கார்ட் கீப்பிங்காக இருக்கலாம். லோக்கல் பீப்புளுக்கு தேவையான ஆல்மோஸ்ட் ஒரு பக்கம் லேண்டு சம்மந்தமான விஷயங்களாக இருக்கலாம், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெல்த் ஓரியன்டான பிளான்ஸோட ஹெல்த் ஓரியன்டான விஷயங்களாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ஒரு சயின்ஸ் சென்டர் மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியும் கிருஷி விகாஸ் கேந்திரா வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோர் தென் 700 இருக்குது இந்தியாவில். அந்த கிருஷி விகாஸ் கேந்திராவுடைய அது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒர்க் அண்டர் மினிஸ்டர் சயின்ஸ் அண்ட் டெக். இந்த கிருஷி விகாஸ் கேந்திரா மாதிரியே ஒரு ரூரல் ஏரியாவில் கொண்டு வரக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா சோனிபட்ன்றது வந்துட்டு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரீஜன். இது வந்துட்டு ஸ்வர்ண பூமின்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் ஈவன் பாண்டவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா
இது இந்திரபிரசம் ஒரு ஒரு 5 லேண்டு கேட்டதில் சோனிப்பட்டுன்ற ஒன்று. நெக்ஸ்ட் சர்வே எதை நோட் பண்ணுறாங்கன்னா வில்லேஜ் காமன் அப்படின்னு ஒரு ஏரியாவை நோட் பண்ணுறாங்க. வில்லேஜ் காமன்ஸ், வில்லேஜ் காமன்ற நம்ம என்ன சொல்லலாம்னா காமன் ப்ராப்பர்ட்டி ரீசோர்ஸஸ் அப்படிங்கிறாங்க. இந்த ஒவ்வொரு ஊர்லேயும் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் காமன் ப்ராப்பர்ட்டி ரீசோர்ஸஸ்னு ஒன்று இருக்கும். பட் அது இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது யார் யூஸ் பண்ணுறாங்க, அந்த டேட்டா யாருக்கு இருந்திருக்காது. சில நேரங்கள் உங்களால் நல்லா பார்க்க முடியும். இந்த காமன் ப்ராப்பர்ட்டி ரீசோர்ஸஸை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய வந்துட்டு என்க்ரோச்மெண்ட் ஆக்டிவிட்டியில் நிறைய நடக்கும். அந்த தான் இப்போ கன்சர்னாக சர்வே சொல்லியிருந்திருக்கு. இந்த காமன் ப்ராப்பர்ட்டி ரீசோர்ஸஸ் அப்படிங்கிறது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். மெயினாக கிராசிங் ஃபீல்டாக இருக்குது, பான்ஸ் அங்கே இருக்குது, வாட்டர் பாடிஸ் இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பீப்புள் வந்து ஃபோடர், ஃபியூவல், அதே மாதிரி வாட்டர், லைவ்லிஹுட், இந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது நார்மலி வில்லேஜ் காமன்றது. இந்த வில்லேஜ் காமன் அதாவது காமன் ப்ராப்பர்ட்டி ரிசோர்ஸஸை பற்றி ஃபஸ்ட்டு டைம் இதை எங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷனுடைய 1998 சர்வே சொல்லுது. இந்தியாவினுடைய ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 15% இந்த ஏரியா இருக்கிறதா சொல்கிறாங்க. 2011 சென்சஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி 6.6 crore ஹெக்டார்ஸ் வந்துட்டு இந்த காமன் லேண்டில் பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி ரிச் ஈகோசிஸ்டமாக சொல்லியிருக்கு. ஸோ இது மூலமாக அப்ராக்சிமேட்லி 36 கோடி ரூரல் பீப்புள் பெனிஃபிட் அடைகிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ரூரல் எக்கனாமிக் டிவிடெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு $9 crore நடக்குது அப்படின்றாங்க. இது மூலமாக வந்துட்டு பாவர்ட்டி ரிடக்ஷன் SDG 1 நடக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் லைவ்லிஹுட் SDG 8 வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ப்ராப்பர் என்விரான்மெண்ட் ஹெல்த்து SDG 15 வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பட் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இன் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த லேண்ட் எல்லாமே கிராஜுவலாக டிட்டோரியேட் ஆகுற மாதிரி சர்வே சொல்லுது. காரணம் என்னென்னா டியூ டு என்க்ரோச்மெண்ட். இந்த என்க்ரோச்மெண்ட்டை சரி பண்ணுறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் என்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ஹெல்ப் ஆஃப் தி ISRO இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுடைய சேட்டலைட் பேஸ்ட் ஒரு அப்சர்வேஷன் ஸ்டடி பண்ணியிருந்திருக்காங்க விச் இஸ் கால்டு டெசர்டிஃபிகேஷன் அண்ட் லேண்ட் டிகிரடேஷன் அட்லஸ். ஸோ அது மூலமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு வருஷத்துக்கு 2 லட்சம் ஹெக்டார்ஸ் வந்து டிகிரேட் ஆகுது டியூ டு என்க்ரோச்மெண்ட் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறாங்க. இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு வந்துட்டு இந்த சர்வே எப்போவுமே வந்துட்டு சம் கைண்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் சஜஷன்ஸ் தான் சொல்லுது. இதில் பார்த்தீங்கன்னா நான் அவைலபிலிட்டி ஆஃப் தி சீவேஜ் பிளான்ட் இன் வில்லேஜஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மேஜர் கன்சர்னாக சொல்லியிருக்கு. இந்த லேண்ட்ஸ் டிகிரேட் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் பொதுவாகவே ரூரல் ஏரியாவில் இல்லைன்றதே ஒரு காரணமாக இந்த சர்வே வச்சுருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், அந்த காமன் ஏரியாவை சரி பண்ணுறதுக்கு மற்ற இனிஷியேட்டிவ்ஸ் என்ன எடுத்துருந்துருக்குறாங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைமில் மிஷன் அம்ரித் சரோவர் எடுத்தாங்க. 2022 கொண்டு வந்தாங்க. ஐ திங்க் ஸோ ஏப்ரலில் பஞ்சாயத்து ராஜ் டேயில் கொண்டு வந்த மாதிரி ஒரு ஸ்கீம் தான் அது. இந்த மிஷன் அம்ரித் சரோவரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அட்லீஸ்ட் 75 வாட்டர் பாடிஸை சரி பண்ணக்கூடியதான் இதோட ஏமாக இருக்குது. ஸோ இது மூலமாக வந்துட்டு வில்லேஜ் வாட்டர் பாடிஸை வந்து நம்ம ரெஜுவனேட் பண்ண போகிறோம். இதை தாண்டி பார்த்திங்கன்னா PM கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படிங்கிறதும் இந்த லேண்டை சரி பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான். நெக்ஸ்ட் ஜல் சக்தி அபியான். ஏன்னா வந்து கிரவுண்ட் வாட்டரை வந்து நம்ம ரிப்ளனிஷ் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மழை நீரையும் பாதுகாக்கணும். அதுக்காக வந்த ஒரு கேம்பெயின் தான் கேட்ச் தி ரெயின் கேம்பெயின். இது எல்லாமே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சோசியல் கேபிட்டல். இப்போ சோசியல் கேபிட்டல் அப்படின்னா யாருன்னா வந்துட்டு மனுஷங்க தான், இன்டேஞ்சிபிள் ரிசோர்ஸஸ். இந்த சோசியல் கேபிட்டல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி இந்தியாவில் பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா 10 to 24 ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26% இருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு ஜாபுக்காகவோ என்டர்பிரைஸ்க்காகவோ தான் வந்துட்டு ட்ரை பண்ண போகிறாங்க. இதில் ஒரு சர்வேயில் வந்துட்டு ஒரு ஃபேக்டை சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ரூரல் இண்டியன்ஸில் பர்டிகுலர்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 4ல் 1 ரூரல் இண்டியன் பார்த்தீங்கன்னா மைக்ரண்ட்டாக இருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, நியர்லி 39% மேல்ஸ் தான் மைக்ரேட் ஆகுறாங்க ஃபார் தி எம்ப்ளாய்மெண்ட் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மைக்ரேஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஸ்டாப் இன் தி சென்ஸ் கொஞ்சம், ஏன்னா ரூரல்லி எக்கனாமி ரன் ஆகணும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ரூரலில் வந்து என்டர்பிரைஸ் வைக்கிறதுக்கு இது பண்ணணும். இதை தாண்டி ஸ்கில் டெவலப்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கணும். இது கொடுக்குறப்ப கண்டிப்பாக வந்துட்டு ரூரல் பீப்புளும் வந்துட்டு மைக்ரேஷன் ரேஷியோ கொஞ்சம் குறையும். ரூரல்லையும் வந்துட்டு இருக்கக்கூடிய ரீசோர்ஸை யூஸ் பண்ணி அங்கேயும் வந்துட்டு லோக்கல் என்டர்பிரைஸஸ் நம்மளால் பெட்டராக கொண்டு வர முடியும்ன்றாங்க. இப்போ அந்த ரூரல் எடுத்த இனிஷியேட்டிவ்ஸில் ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னா வந்துட்டு நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். இப்போ நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட்டுடைய ஃப்ளாக்ஷிப்
பாவர்ட்டி இராடிகேஷன் ப்ரோக்ராம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ரூரலில் வந்து பர்டிகுலர்லி என்ன ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து எந்த மாதிரி வேலை செய்கிறாங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸை முதல்ல கொண்டு போய் சேர்ப்பாங்க. இதை தாண்டி அவங்களுக்கு கிரெடிட் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா ஃபார்மல் பேங்கிங் கிரெடிட் ஃபெசிலிட்டி கொண்டு வரக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. சேவிங்ஸ் ஹேபிட்டை கிரியேட் பண்ணுறாங்க. சப்போஸ் அங்கே சோசியல் வயலன்ஸ் இருந்துச்சுன்னா அதை தடுக்கிறாங்க. அப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதுக்கோ இல்லாட்டி வந்து மார்க்கெட் இன்டர்வென்ஷன் பண்ணுறது, அதனால் மார்க்கெட் இன்டர்வென்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க வந்துட்டு செல்ஃப் ஹெல்ப் குரூப் கொண்டு வரக்கூடிய ப்ராடக்ட்டை வந்துட்டு கொண்டு போய் சேல் பண்ணுறதுல இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈவன் சாராஸ் அண்ட் அஜ்விகா பிராண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் ரிலேட்டட் டு லக்பதி தீதீஸ் கொண்டு வந்த ஒரு இனிஷியேட்டிவ் தான். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிராமத்தில் கூடிய கைவினை தொழிலாளர்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு பிராண்டு தான் சாராஸ் அண்ட் அஜ்விகா பிராண்டுன்றது. நம்ம சொன்னால் ஸ்கில்லிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்கில்லிங்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்கில்லிங் ஏன் வேணும் அப்படின்னா ரூரல் பீப்புள் வந்துட்டு லோக்கல் லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு பெட்டராக இருக்கணும். செல்ஃப் ரிலையன்ட் வில்லேஜஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து ரூரல் பீப்புளுக்கு வந்துட்டு ஸ்கில்லிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸை அர்பனில் மட்டும் கிடையாது, ஈவன் நம்மளால் ரூரல் ஏரியாவில் கொண்டு வர முடியுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் தீனதயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்ய யோஜனா. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த இதில் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ் எந்த ஃபீல்டில் வேணாலும் இருந்துக்கோங்க. ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நீங்கள் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்கில்லிங் கொடுப்பாங்க. அந்த இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு யார் பே பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் பே பண்ணிக்கும். இதை தான் வந்துட்டு தீனதயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்ய யோஜனான்றாங்க. இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் இன் தி பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல். ஸோ இது பர்டிகுலர்லி ஃபினான்ஷியலி வல்னரபிள் ரூரல் யூத்துக்காக வந்துட்டு இந்த ஸ்கீம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ். ஸோ இட்ஸ் லைக் அ காம்ப்ளிமெண்ட் டு தி தீனதயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்ய யோஜனா. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்பான்சர்ஸ் பேங்க் இருப்பாங்க. டேக் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ கனரா பேங்க் இருக்கிறாங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கூட சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ஸ்கில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு வச்சுருப்பாங்க. அதில் பேங்கிங் செக்டார் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இது எந்தெந்த பேராமீட்டர்ஸில் ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா எய்தர் ஹெல்த்தாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி, ஹெல்த் ட்ரைனிங் கொடுக்குறதா இருக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு தையல் தைக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா விஷயங்களையும் வந்துட்டு ரூரல் யூத்தை அப்ஸ்கில் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இது. இது பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாவர்ட்டி பிலோ லைன் பீப்புளுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீமாக இருக்குது. நெக்ஸ்ட் ரூரல் இந்தியாவில் கெப்பாசிட்டி பில்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. கவர்மெண்ட் எவ்வளோ ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாலும் ஸ்பெண்ட் பண்ணாலும் அதை ப்ராப்பராக போய் டெலிவர் பண்ண வேண்டியதுன்றது வந்துட்டு இடையில கூட இன்டர்மீடியேட் கிட்ட தான் இருக்குது. பர்டிகுலர்லி போத் பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அஸ் வெல் அஸ் பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆஃப் தி லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். இதில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து தலைவராக இருக்கலாம், மெம்பராக இருக்கலாம், சேர்மனாக இருக்கலாம். இவங்களுக்கு அது மட்டும் கிடையாது, வந்துட்டு பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னால் ரூரல் டிபார்ட்மெண்ட்டு அர்பன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய பீப்புள். ஸோ இவங்களை ஸ்கில்டாக வச்சுக்கணும், பர்டிகுலர்லி எலெக்டட் பீப்புளை ஸ்கில்டாக வச்சுக்கணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட இன்ஸ்டிடியூட்ஸ் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், ஸ்டேட் இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், எக்ஸ்டென்ஷன் ட்ரைனிங் சென்டர்ஸு, இது எல்லாமே. ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னா வில்லேஜ் லெவல் பிளாக் லெவல் ஃபங்க்ஷனரிஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறது ரொம்ப முக்கியமானதாக சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்படி கொடுக்குறது மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு எந்த ஒரு நியூ இனிஷியேட்டிவும் வந்துட்டு கிராமப்புற லெவல்லையும் நம்மளால் கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கிராம ஸ்வராஜ் போர்ட்டல் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ நம்ம ஸ்கீம் கொண்டு வந்துட்டோம், நடைமுறைப்படுத்திட்டோம். அது எல்லாமே பேப்பர்லெஸ் ஒர்க்காக கொண்டு வரதுக்காக கிராம ஸ்வராஜ் போர்ட்டல்னு கொண்டு வந்துருக்கிறோம் 2020. இட் இஸ் அ சிங்கிள் விண்டோ வித் கம்ப்ளீட் ப்ரொஃபைல் ஆஃப் கிராம ஸ்வராஜ். ஒரு கிராம பஞ்சாயத்தில் என்னென்ன ஒர்க் இருக்கோ அது கம்ப்ளீட்டாக அதில் அப்லோட் ஆயிரும். ஒரு எத்தனை ஸ்கீம்ஸ் இருக்கோ ஒவ்வொரு ஸ்கீமோடைய ப்ராக்ரஸ் எவ்வளோ நடந்திருக்கு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஜல் ஜீவன் மிஷன்னா எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கீங்க, இதை தாண்டி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாண்டா எத்தனை வீடு உங்களுக்கு அலோகேட் ஆகிருக்கு, எவ்வளோ கட்டி கொடுத்துருக்கீங்க, இது எல்லாமே இதில் கவர் ஆயிரும். அது மட்டும் கிடையாது, அந்த வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்குது இல்லைங்களா, அவங்களுடைய சர்பஞ்ச், செக்ரட்டரி, இதை தாண்டி அங்கே எவ்வளோ பீப்புள் இருக்காங்க, டெமோக்ராஃபி, அந்த பஞ்சாயத்தில் எவ்வளோ பணம் இருக்குது, என்னென்ன அசெட் இருக்குது,
ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய என்னென்ன அசெட் இருக்குது, இந்த கம்ப்ளீட் டேட்டா, அது இந்த டேட்டா எல்லாமே வந்துட்டு எய்தர் சென்சஸ் மூலமாகவோ இல்லாட்டி இந்த சோசியோ எக்கனாமிக் கேஸ் சென்சஸ் மூலமாகவோ இந்த டேட்டா வந்துட்டு உள்ளே வச்சிடுறாங்க. இது மூலமாக வந்துட்டு பிளானிங் அப்படிங்கிறது யூனியன் லெவல்லையும் சரி, ஸ்டேட் லெவல்லையும் சரி, டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் சரி, பிளானிங் ரொம்ப ப்ராப்பராக பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சர்வே சொல்லுது. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பஞ்சாயத் அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பஞ்சாயத் அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் எதை அசஸ் பண்ண போகிறாங்கண்டா வந்துட்டு இந்த கிராம பஞ்சாயத்தினுடைய ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டை அசஸ் பண்ண போகிறாங்க. என்னென்ன டொமைனில் அப்படின்னா வந்துட்டு அந்த பஞ்சாயத்து பாவர்ட்டி ஃப்ரீயாக இருக்கா, இதை தாண்டி ஹெல்தி பஞ்சாயத்தாக இருக்கா, சைல்டு ஃப்ரெண்ட்லி பஞ்சாயத்தாக இருக்கா, க்ளீன் பஞ்சாயத்தாக இருக்கா, செல்ஃப் சஃபிஷியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, இதை தாண்டி வந்து சோசியல் ஜஸ்டிஸ் அங்கே இருக்கா, குட் கவர்னன்ஸ் நடந்திருக்கா, விமன் ஃப்ரெண்ட்லி பஞ்சாயத்து இருக்கா. இந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 435 யூனிக் லோக்கல் இண்டிகேட்டர்ஸை வந்துட்டு இது மூலமாக இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் நம்ம மெஷர் பண்ணுறோம். இது மூலமாக வந்துட்டு லோக்கலைஸ்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்வே இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு தெரியும், ஒரு ரூரல் ஏரியா வந்துட்டு ப்ராக்ரஸ் நடக்கணும் அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் சப்போஸ் டு கனெக்ட் வித் அர்பன் ஆல்சோ. ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. இது 3 ஃபேஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபேஸ் 1 2000 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இப்போ ஃபேஸ் 2 2013 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஃபேஸ் 3 அப்படிங்கிறது 2019 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபேஸ் 1 பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அனைத்து ரூரல் ஏரியாவுக்கும் ரோடு கனெக்டிவிட்டி, ஆல் வெதர் ரோடு கனெக்டிவிட்டி கொடுக்கணுன்றது இதோட ஏமாக இருக்குது. ஸோ சப்போஸ் வந்துட்டு அது பிளைனாக இருக்குன்னா 500 பேர் அதுக்கு மேலே இருந்தால், பிளைன் ஏரியாவில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரோடு கனெக்டிவிட்டி கொடுத்து வந்துருக்கணும். ஹில்லி ரீஜனாக இருந்தால் 250 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா ஹில்லி ரீஜன் அஸ் வெல் அஸ் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனுக்கு வந்துட்டு கனெக்டிவிட்டி கொடுத்துருக்கணும் அப்படின்றாங்க. இப்போ இதுதான் மெயினாக கனெக்டிவிட்டி கொடுக்குறது தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது கிராம் சதக் யோஜனாவோட ஃபேஸ் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ரூரல் நெட்வொர்க்கு ஃபுல்லாகவே கன்சால்டேட் பண்ணுறாங்க. அதுதான் ஃபேஸ் 2ல் நடந்திருக்கு. இப்போ ஃபேஸ் 3 2019 கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 1,25,000 கிலோமீட்டர் ரூரல் ரோட்ஸை வந்து எங்கே கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு கிராமங்களையும், இதை தாண்டி கிராமின் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டு அஸ் வெல் அஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் வந்துட்டு ஃபேஸ் 3 ஆஃப் தி பிஎம் கிராம் சதக் யோஜனா. நெக்ஸ்ட் பாருங்கள், பிஎம் ஜன்மமுடைய அச்சீவ்மெண்ட்டை பற்றி இந்த சர்வே சொல்லுது. பிஎம் ஜன்மம் பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான். இது பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரைபல் பீப்புள் வாழக்கூடிய பகுதியில் வந்துட்டு பொதுவாகவே சர்வீஸ் டெலிவரின்றது ரொம்ப கம்மியாக தான் நடந்து வந்திருக்கும். அதை அட்ரஸ் பண்ணியிருந்துருக்கிறாங்க. சர்வீஸ் டெலிவரி டு தி ட்ரைபல் ஏரியான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் அப்படின்னா வந்துட்டு பேசிக் ஃபெசிலிட்டி இல்லாமல் இருந்திருப்பாங்க. இன்னும் பிரிமிட்டிவ் ஸ்டேஜில் இன்னும் வந்துட்டு வெளி மக்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கூச்ச சுவாபம் இருக்கும். இந்த மாதிரி டெவலப்மெண்ட்டே சுத்தமாக வந்துருக்காது. அந்த மாதிரி பீப்புள் ஒரு 75, ஏன்னா வந்துட்டு பிவிடிஜிஸ் இந்தியாவில் 75 குரூப் இருக்காங்க. 18 ஸ்டேட்டு, 1 யூடி, அந்தமான் நிக்கோபரில் இருக்கிறாங்க, அந்தமானில். ஸோ அவங்கள டார்கெட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து 100% சேச்சுரேஷன் அடைஞ்சிருக்கணும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பர்டிகுலர் அவங்க எத்தனை ஹேபிடேஷன்ஸை டச் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 28,700 பிவிடிஜி ஹேபிடேஷன்ஸை டச் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிவிடிஜி ஹேபிடேஷன்ஸில் வந்துட்டு கேபிட்டல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொண்டு வரது தனி, இதை தாண்டி அங்கே கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் க்ளீன் வாட்டருக்காக இருக்கட்டும், ஹவுசிங்காக இருக்கலாம், எஜுகேஷனாக இருக்கலாம், ஹெல்த் கேர், சஸ்டைனபிள் லைவ்லிஹுட், இந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னது பிவிடிஜி சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம சொல்கிறது வந்துட்டு நார்மலாக எல்லா ட்ரைபலுக்குமே, ஏன்னா வந்து இந்தியாவில் எவ்வளோ ட்ரைபல் பீப்புள் இருந்தாலும் பிவிடிஜிஸ்ன்றது ஒரு பெக்குலியர் ட்ரைபல் குரூப்பு. இது எல்லா ட்ரைபல் குரூப் இருக்கிற ஏரியாவில் இந்த கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் தார்தி அபா ஜன்ஜதியா கிராம் உத்கார்ஸ் அபியான் அப்படிங்கிறது. இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 63,000 ட்ரைபல் வில்லேஜஸை கனெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். பர்டிகுலர்லி வந்துட்டு இயற்கையை நம்பி ஒரு மக்கள் வாழ்கிறாங்கன்னா அந்த ஏரியாவில் என்விரான்மெண்ட்டும் பெட்டராக இருந்திருக்கணுன்றது ஒன்று. இப்போ அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம், ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த லோக்கல் ஏரியாவில் இண்டஸ்ட்ரி வைக்கிறத காட்டிலையும், ஏன்னா டீப்
டீப் ஏரியாவில் வாழக்கூடிய பீப்புளுக்கு அங்கேயே வந்துட்டு அவங்க கையில் என்ன இருக்கோ அதை வந்துட்டு ஒரு என்டர்பிரைஸாக மாற்றலான்ற பிளான் பண்ணுறதுக்காக தான் பிரதான் மந்திரி ஜன்ஜதிய விகாஸ் மிஷன் என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு ட்ரைபல் ஆண்டர்பிரினர்ஷிப்பை வளர்க்குது வித் ஹெல்ப் ஆஃப் தி நேச்சுரல் ரிசோர்ஸஸ். பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், நான் டிம்பர் ப்ரொடியூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லீவ்ஸாக இருக்கலாம், ஹனியாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு இவங்க வந்து பிராண்டிங் பண்ணி வெளியில் விற்க முடியும். அவங்களே வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா ஆண்டர்பிரினியல் ஆக்டிவிட்டி பண்ண முடியும். இதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்தன் விகாஸ் கேந்திரா நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்துருக்கிறாங்க. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதை பீப்புள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து உங்களுக்கு இதுக்கான உரிமை இருக்குது, ஸோ இதை வச்சு உங்களோட லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணிக்கோங்கன்றதெல்லாம் வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் ரீச் பண்ணியிருந்துருக்கிறாங்க. நெக்ஸ்ட், ரூரல் ஏரியாவில் வித் ரெஸ்பெக்ட் டு சேஃப் வாட்டர், அதாவது ஹர் கர் ஜல், ஒவ்வொரு வீட்டுக்கும் சுத்தமான குடிநீர் அப்படிங்கிறது வந்துட்டு ஆஸ்பிரேஷனாக இருக்குது கவர்மெண்ட்டு. அந்த கவர்மெண்ட்டோட ஆஸ்பிரேஷன் சம்மந்தமாக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் ஜல் ஜீவன் மிஷன், 2019 கொண்டு வரப்பட்ட மிஷன். ஸோ அது கொண்டு வந்த, ஏன்னா ஒரு ரூரல் ஆக்டிவிட்டியில் வந்துட்டு ரெகுலராக சேஃபான ட்ரிங்கிங் வாட்டர் வீட்டில் கிடைக்குதுன்னா வந்துட்டு ரூரல் விமென் வந்துட்டு அந்த நேரத்தை மற்ற ஆக்டிவிட்டிக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது பார்த்து சுத்தமான குடிநீர் போய் ரீச் பண்ணுறப்ப அவங்களுக்கு குடிநீர் மூலமாக வரக்கூடிய டிசீஸை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இது. இது கொண்டு வரப்பட்ட பீரியடில் பார்த்தீங்கன்னா 3 கோடி, அரௌண்ட் 17% ஆஃப் தி ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு மட்டும்தான் டேப் கனெக்ஷன் இருந்திருக்கு. பட் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் நடந்து கிட்டத்தட்ட 12.5 கோடி ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு நம்மளால் வந்துட்டு இந்த திட்டத்தின் மூலமாக டேப் கனெக்ஷன்ஸ், வாட்டர் டேப் கனெக்ஷன்ஸ் கொடுக்க முடிஞ்சிருக்கு. ஸோ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு இதை வந்து எவ்வளோ கொண்டு போகலாம், கிட்டத்தட்ட 15.74 crore ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்கணும், ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கொடுக்கணுன்றது வந்துட்டு இதனுடைய ஏமாக இருக்குது. எஸ்பிஐ ரிசர்ச் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஸ்கீம் மூலமாக விமென் ஃபெச்சிங் வாட்டர் ஃப்ரம் அவுட் சைட் ஹோம் அப்படிங்கிறது வந்துட்டு குறைஞ்சிருக்கு. அதனால அவங்க வந்துட்டு அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஐ ரிசர்ச் ரிப்போர்ட் சொல்லுது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி டைம் சேவிங் வந்துட்டு கிட்டத்தட்ட 5.5 crore ஹவர்ஸ் வந்துட்டு டைம் சேவிங் ஆகியிருந்திருக்கு, டெய்லி டைம் சேவிங் ரூரல் ஏரியாவில். அது மட்டும் இல்லாமல் 4 லட்சம் டயோரியல் டெத்ஸை வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் தடுத்துருக்கு இந்த பர்டிகுலர் ஸ்கீம் மூலமாகன்றாங்க. இட் இஸ் அ ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட் ஃபார் இந்தியா. ஸோ அடுத்து நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேயில் வந்துட்டு ஒரு டேட்டா கொடுத்துருந்துருக்குறாங்க. ஸோ அப் டு 5 years ஏஜில் வந்துட்டு ஸ்டண்டட் சில்ட்ரன், வேஸ்டட் சில்ட்ரன், அண்டர்வெயிட் சில்ட்ரன், தென் ஓவர்வெயிட் சில்ட்ரன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ ஸ்டண்டட் சில்ட்ரன் வந்துட்டு உயரம் குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்துட்டு எங்கள் ரூரலில் தான் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அரௌண்ட் 37%. வேஸ்டட் சில்ட்ரன் அப்படின்னா வந்துட்டு நல்ல உயரம் இருப்பாங்க, அதுக்கான எடை இருந்திருக்க மாட்டாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா ரூரலில் தான் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி அண்டர்வெயிட் சில்ட்ரனும் பார்த்திங்க அப்படின்னா 33% வந்துட்டு ரூரலில் தான் இருக்குது. ஓவர்வெயிட் சில்ட்ரன் அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்றது வந்துட்டு நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5 டேட்டா சொல்லுது. அடுத்து சோசியல் ஜஸ்டிஸ். பொதுவாகவே இந்த கிராமங்கள்லேயும் ஒரு ஃபேர் சொசைட்டி கிரியேட் பண்ணணும். ஃபேர் சொசைட்டி இன் தி சென்ஸ் வந்துட்டு வயலன்ஸ் அகைன்ஸ்டாக மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய மார்ஜினலைஸ்டு பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணணும். மார்ஜினல் இன் தி சென்ஸ் நாட் ஓன்லி வந்துட்டு டவுன் ட்ராடனில் இருக்கக்கூடிய பீப்புள் மட்டும் கிடையாது, ஈவன் வயதானவர்கள். அட்டல் வயோ அப்தியாய் யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எக்கனாமிக்கலி எம்பவர் பண்ணணும், அப்படி சில டார்கெட் குரூப்புக்கு பண்ணணுன்றதுக்காக பிரதான் மந்திரி அனுஷித் ஜாதி அப்யுதாய் யோஜனாவும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா விஸ்வாஸ் யோஜனான்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. விஸ்வாஸ் யோஜனா, இந்த விஸ்வாஸ் யோஜனாவுடைய நோக்கம் என்னென்னா இந்த ரூரல் ஏரியாவில் வந்துட்டு ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிறது பண்ணணும். பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு எஸ்சி அண்ட் பிசி பீப்புள், பேக்வர்ட் பீப்புளுக்கு வந்துட்டு பண்ணணும். ஸோ இது மூலமாக வந்து கிரெடிட் சப்போர்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மற்ற ப்ரோக்ராம்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இதில் வந்துட்டு கொண்டு வந்து தர்றாங்க. முத்ராவாக இருக்கட்டும், என்ஆர்எல்எம்மாக இருக்கட்டும், பிரயாஸாக இருக்கட்டும். ஸோ மார்ஜினலைஸ்டு குரூப்ஸுக்கான தேவைகளை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த விஸ்வாஸ் யோஜனான்றது பெட்டர் ஆஃப் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அந்த பட்ஜெட் சர்வே சொல்லுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம். இந்த நேஷ்னல் சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்துட்டு பர்டிகுலர்லி சோசியல் செக்யூரிட்டி ப்ரோக்ராம் தான். ஸோ வல்னரபிள் செக்மெண்ட் பீப்புளுக்காக டார்கெட் பண்ணி கொண்டு வந்த ப்ரோக்ராம். இதில் ஏஜ் ஓல்டு பீப்புள், விடோ பீப்புள், டிசேபிள்டு பர்சன்ஸ்க்கு கொடுக்குறோம்.
ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3.0 crore பாவர்ட்டி பிலோ லைன் பெனிஃபிஷரிஸ் வந்துட்டு பெனிஃபிட் அடைகிறாங்க. இதை தாண்டி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸு செப்பரேட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் இதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு க்ளீன் ஒர்க்கர்ஸ், சானிடேஷன் ஒர்க்கர்ஸ். இப்போ சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு ரூரல் ஏரியாவை ஈவன் அர்பன் ஏரியாலும் பார்த்தீங்கன்னா வந்து க்ளீனாக வச்சுக்கிறாங்க, ஒரு க்ளீன் என்விரான்மெண்ட் அவங்கள வச்சுருக்கிறாங்க. பட் அங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, ஒயில் தே க்ளீனிங் ஹசார்டஸ் வேஸ்ட் ஏதாவது பிரச்சனை, இதனால் என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய உயிர் பாதிப்பு நடந்துருதுன்றதுக்காக வந்துட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வரப்பட்டது. அது என்ன அப்படின்னா நமஸ்தே ஸ்கீம்னு சொல்லுவாங்க. நேஷ்னல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்டு சானிடேஷன் ஈகோசிஸ்டம் ஸ்கீம் 2023. இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சேஃபான க்ளீனிங் ப்ராக்டிசஸை பண்ணுறோம் த்ரூ மெக்கானிக்கல் மூலமாக. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சர்வே ஒவ்வொரு விஷயங்களையும் வந்துட்டு ரூரல் டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப டீட்டெயில்டாக இது பண்ணியிருந்திருக்கு. இதை தாண்டி ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து டீட்டெயில்டாக நம்ம தனியாகவே வந்துட்டு ஸ்கீம்ஸ்க்கு ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கு வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம். ஹோப் யூ என்ஜாய் தி செஷன். தேங்க்யூ.